Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் மகிமையும் மேன்மைகளையும் குறித்து பேச இருக்கிறேன். அதில் முதலாவது மேன்மை என்னவென்றால், புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் முதலாவது மேன்மை என்னவென்றால், இயேசுவின் நாமத்தை ஜெபத்திலே நாம் உபயோகிக்கக்கூடிய ஒரு உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லுகிறோமே, அந்த ஜெபம் கூட பழைய உடன்படிக்கையின் ஜெபம். இருக்கீங்களா? கர்த்தருடைய ஜெபம், கர்த்தருடைய ஜெபம் என்று சொன்னால், பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே அப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் அல்லவா? அந்த ஜெபம் கூட பழைய உடன்படிக்கை, அந்த பழைய ஏற்பாட்டின்படி உள்ள ஜெபம். அதனால இந்த ஜெபத்தை இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிடலாம், இது பழைய உடன்படிக்கையின் ஜெபம், இது வேண்டியது இல்லைன்னு நான் சொல்லலை, தப்பா நினைச்ச கூடாது. அதனால தான் கரெக்டா விலைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல சில பிரின்சிபிள்ஸ் இருக்குது, அது இன்னைக்கும் எடுத்துக்கொள்ளலாம், என்னைக்கும் அது சரிதான். ஜெபம் பண்ணுகிற விதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா எங்க இருந்து போதிக்கலாம். முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும் ஜெபம்? பிதாவேன்னு சொல்லி உரிமையோடு வர வேண்டும், ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். இதெல்லாம் இங்க இந்த ஜெபத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். தேவனுடைய சித்தத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். பிறகு நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு மன்னியும், எங்களை ரட்சியும். இதெல்லாம் நம்முடைய தேவைகள், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்கலாம். மன்னியும் என்று கேட்கிறபடினாலே நாம் இந்த ஜெபத்தின் நேரத்திலே நாம் கர்த்தரோடு சரியான விதத்தில் உறவில் இருப்பது அவசியம். நம்முடைய பாவங்களை நீக்கி போட்டு அவளை மன்னிக்கும்படியாய் கேட்டு கர்த்தரோடு நம்முடைய உறவை சரியாக வைத்துக் கொள்வது அவசியம். அப்பதான் ஜெபம் கிரியை செய்யும். இதெல்லாம் இங்க விளங்குது பாருங்க. அந்த விதத்துல இந்த ஜெபத்தை இன்றைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். 1-2 பேர் இருக்காங்க, இன்னைக்கு தான் வந்திருப்பாங்க. நான் போயிருந்தாராக்கும், நான் இவ்வளவு காலமா கர்த்தருடைய ஜெபத்தை நான் பண்ணிட்டு வரேனாக்க, இவர் கர்த்தருடைய ஜெபத்தை ஒண்ணுமே இல்லைன்ட்டார். நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லல, என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிதாவேங்கிற சத்தியம் அதுல இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. இதுதான் ஒரு பெரிய வெளிப்பாடு அந்த ஜெபத்துல. எப்படி ஜெபிக்க வேணும் என்கிற விளக்கங்கள் அதுல இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தால் இது குறைவுள்ள ஜெபமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல ஜெபத்தை இன்னொரு ஹையர் லெவலுக்கு, இன்னொரு மேலான ஒரு நிலைக்கு தேவன் உயர்த்தி விட்டார் இந்த ஜெபத்தை. ஏனென்றால் இது மேலான ஒரு உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை காட்டிலும் இது மேலானது. இது மேலான வாக்குத்தத்தங்களும் மேலான சாத்தியக்கூறுகளும் உள்ள ஒரு உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? நாம் இயேசுவினிடத்திலே ஜெபிப்பதில்லை, நாம் இயேசுவின் நாமத்திலே பிதாவினிடத்திலே ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உள்ள ஒரு பெரிய காரணம் என்ன? இயேசுவின் நாமம். எல்லாவற்றிலும் அந்த நாமம் உச்சரிக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே செய்ய வேண்டும். இந்த புதிய உடன்படிக்கையில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இயேசுவினுடைய நாமம். புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் விசேஷங்களை பற்றி தான் பேசி கொண்டு வருகிறேன். இப்போ இந்த விசேஷங்கள்ல முதலாவது விசேஷம் நான் என்ன நினைக்கிறேன், ரொம்ப பிரதானமான விசேஷம் என்னவென்று சொன்னால், இயேசுவின் நாமம். இந்த நாமத்தில் என்னவெல்லாம் அடங்கி இருக்குது, இந்த நாமம் என்ன என்பது குறித்தெல்லாம் சொல்ல போகிறேன். ஆனா ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். இதை சொன்ன உடனே சிலர் சொல்றாங்க, என்னையாது எப்படி ஜெபம் பண்ணா என்ன, ஆண்டவர்கிட்ட நம்ம பிச்சை கேட்கிற மாதிரி கேட்டா போடுறாரு, இது என்ன பெரிய இது, பிதாவினிடத்துல இயேசுவின் நாமத்தில் அப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும், இல்லைன்னா தரமாட்டாராக்கும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா, நாங்க எவ்வளவு காலமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், பிதாவினிடத்துல இயேசுவின் நாமத்துல தான் ஜெபம் பண்ணணுமான்னு கேட்கலாம். நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்கிறது சட்டப்படி தேவனிடத்திலே நாம் தேவனை அணுகுகிற ஒரு முறை. எல்லாரும் கர்த்தரிடத்துல ஒன்னும் ஜெபம் பண்ண முடியாது. வருகிறவர்கள் யாருமே பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் யாராம், பாவத்தை நோக்கி பார்க்க கூடாத சுத்த கண்ணர் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவியை நோக்கி கூட பார்க்க முடியாது, பாவத்தோட எதுவுமே வச்சுக்க முடியாது, பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது, அப்பேற்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாரு. அப்போ ஒரு பாவி தேவனுடைய பிரசன்னத்துல நிக்கவே முடியாது, சாத்தியமே கிடையாது. தேவனிடத்துல அவன் ஜெபிக்கிறதுக்கு அவன் வரவே முடியாது. ஏனென்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்தில் வருவதற்கே அவன் தகுதி அல்ல. நாம் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் எப்படி வருகிறோம் சொன்னா,
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாய், அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்ததன் மூலமாய் நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் வருகிறோம். அப்ப தேவனிடத்தில் வருகிறது என்றாலே சட்டப்படியாக சரியான அப்ரோச் இருக்க வேண்டும். யார் வேணா வந்துட முடியாது, எப்படி வேணா வந்துட முடியாது. ஒரு பேங்க்ல போய் ஒரு செக் கேஷ் பண்றோம்னா, நான் எங்க வேணா கையெழுத்து போடுவேன், மேலையும் போடுவேன், கீழையும் போடுவேன், பின்னாலையும் போடுவேன், மூலையிலையும் போடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எங்க போட சொல்லியிருக்காங்க அங்கதான் போடணும். எப்படி போடணுமோ போடணும், என்ன செய்யணுமோ செய்யணும், கரெக்டா அவங்களுடைய முறையை தான் ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா ஒன்றும் காசு கிடைக்காது. எப்படி செய்யணுங்கன்னு கேட்டு கரெக்டா என்ன பண்றோம், எப்படி போட்டான்னா கையெழுத்து தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அப்படிதான். அது ஏனென்று சொன்னா அதான் முறை. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற சட்ட திட்டங்கள் இதெல்லாம் நத்திங். கர்த்தருடைய பார்வையிலே அவர்தான் எல்லா பிரமாணங்களையும் இயற்றியவர். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்கிற பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவர். ஆகவே பாவி ஒருவனும் தேவனை அணுக முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆகவே பாவி ஒருவன் தேவனிடத்தில் வர வேண்டும் என்றால் அவன் என்ன பண்ண வேணும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் வர முடியும். அதனால்தான் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய பாவத்தை வைத்து, நம்முடைய பாவத்தை அவரை சுமக்க செய்து, அவர் நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொள்ள செய்து, எல்லாவற்றையும் சட்ட ரீதியாக. ஏன் தெரியுமா, தேவன் நம்ம சும்மா மன்னித்தர முடியாது. சிலர் எப்படின்னு சொல்றாங்க, எதுக்குங்க இந்த சிலுவையெல்லாம், சிலுவையில போட்டு அவர் ஆணியில் அடிச்சு ரத்தம் சிந்தி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர அப்படியே ரத்தமா கொட்டி உழுத நிலம் போல அவர் உடம்பு ஆக்கி இப்படியெல்லாம் கடவுள் பண்ணலாமா? நம்மளை சும்மா அப்படி பார்த்து போ மன்னிச்சிட்டேன்னு சொல்ல வேணாமா? நான் கூட என் பிள்ளைய எத்தனையோ மன்னிக்கிறேன், நான் கூட எனக்கு விரோதமா செய்கிறவரெல்லாம் மன்னிக்கிறேன். கடவுள் ஏன் என்னை பார்த்து மன்னிச்சிட முடியாது? நீங்க ஏன் மன்னிக்கிறீங்கன்னா நீங்களே தப்பு செய்யற ஆளு, அதனால மன்னிக்கிறது சுலபமா இருக்குது. தப்பே செய்யாத ஆள் மன்னிக்கிறது கஷ்டம். அவர் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். இப்படின்னா அப்படிதான், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். இதை சாகவே சாகும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பரவாயில்லப்பா சாகவே சாகும்னு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நீ பண்ணிட்டு என்ன பண்றது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவோம் அப்படின்னாருன்னா அப்புறம் அவர் சொல்ற எந்த வாக்கு தத்தத்தையும் நம்ம நம்பவே முடியாது. அவர் சொல்ற எதையுமே நம்ப முடியாது. அதனாலதான் தேவனால அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. தேவன் அட்ஜஸ்ட் பண்ணி போகவே முடியாது. பரவாயில்ல நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றிலும் ஒரு காரியத்தை திட்டவட்டமா காண்பிக்க வேணும். என்னத்தை காண்பிக்கணும்? நான் சொன்னதை சொன்னபடியே செய்வேன். நான் பிரமாணங்களை ஏற்றின தேவன். இந்த பிரமாணங்கள்லாம் நான் உண்டு பண்ணின பிரமாணங்கள். நான் சொன்ன வார்த்தையின்படி செய்வேன். நான் இப்படி சொல்லிட்டு ஆகவே அதை செய்வேன். கல்வாரி சிலுவையில இயேசுவின் மரணம் ஏன் அவசியமாயிற்று என்று சொன்னால், அவர் வார்த்தையின் தேவனா இருக்கிறார், சொன்னதே தான் செய்கிறார். அவர் சொல்லிட்டார் பாவத்தின் சம்பளம் மரணம்னு. அப்ப இந்த மனுக்குலத்தின் பாவத்துக்கு சம்பளமா இருக்கிற மரணத்தை ஒரு மனிதன் சுமந்தாக வேண்டும். அதுதான் கல்வாரி சிலுவை. அதனால்தான் கல்வாரி சிலுவையில மரணம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில தான் சட்டப்பூர்வமாக தான் அவர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்க முடியும். சும்மா கேட்க முடியாது, சட்டப்பூர்வமாக அதன் அடிப்படையில தான் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியும். இதுதான் இந்த பரலோக தேவனின் ஒழுங்கு. ஆகவே தான் நான் எப்படி ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல, எது ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல, எப்படி பண்ணா என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா அப்படின்னு சொல்றது தப்பு. எப்படி பண்ணணுமோ அப்படிதான் பண்ணி ஆக வேணும் என்பது வேத வசனத்தின் போதனையாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்க, இந்த இயேசுவின் நாமத்தை யார் வேணும் என்றாலும் ஒரு மேஜிக் ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ண முடியாது. யாராவது வேணா சும்மா ரோட்ல போற ஆள்லாம் எடுத்துக்கிட்டு இந்த இயேசுவின் நாமத்தில் நான் இப்படி பண்ணிடுறேன், இயேசுவின் நாமத்தில் நான் அப்படி பண்ணிடுறேன்னு சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால் இயேசுவின் நாமம் என்பது உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, மீட்கப்பட்டவர்கள் உபயோகப்படுத்தும்படியாய் கொடுக்கப்பட்ட உரிமை. அவருடைய நாவிலே அது இருக்கலாம், அவர்களுக்கு அது உரிமை இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா, இது ஒரு திறவுகோல் சாவி மாதிரி பாருங்க. இப்போ என் வீட்டுக்கு சாவி இருக்கு, நான் கையில சாவியை வச்சிருக்கேன், நான் போய் திறக்கிறேன் என் வீட்டை, இல்லையா? நீங்க அடடே அவர் சாவி வச்சு திறக்கிறார், என் சாவி கூட திறக்கும் போல இருக்கு, என்கிட்ட அதே மாதிரி ஒரு சாவி இருக்குது, நான் போய் திறக்கிறேன்னா என்னுடைய உத்தரவு இல்லாமல் வீட்டை திறந்தா அவ்வளவுதான், அது என் வீடு, அதனால அது ஏன் சாவி. இந்த சாவியை உத்தரவு இல்லாமல், அதிகாரம் இல்லாமல், உரிமை இல்லாமல், எனக்கு தெரியாமல், என்னுடைய உத்தரவு இல்லாமல் யாராவது போய் சேர்ந்தா பின்னால என்ன வரும்? போலீஸ் தான் வரும். ஆனால் அதுக்கு உரிமையாளர், இப்ப என் பிள்ளை 10 வயசு பிள்ளையா கூட இருக்கலாம், இந்த சாவி அவனுக்கும்
வேலை செய்யும். அவன் 10 வயசு தானே, அதனால வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லாது. அவனுக்கு யாரு பண்ணாலும் வேலை செய்யும். ஆனால் இதற்கு உரிமையாளர் தான் அதை உபயோகப்படுத்த வேண்டும். உரிமையாளர் தான் உள்ள போக முடியும். உரிமையாளர் தான் உள்ள போய் இருக்கிறதை எடுத்துக்கொள்ள முடியும். அதுபோல இந்த இயேசுவின் நாமத்திற்கு உரிமையாளர்களாக தேவன் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். கொஞ்சம் கவனிக்க வேண்டும். எப்பேற்பட்ட பாக்கியம் என்பதை நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். அவர் சொல்லியிருக்காரு, எல்லார்ட்டையும் சாவி கொடுத்துட்றேன், சாவி பத்திரமா வச்சுங்க, எப்பெல்லாம் வீட்டுக்கு வரீங்களோ வாங்க, தட்டிக்கிட்டே நிக்க வேண்டாம். என்ன பண்ணுங்க, நேரா உள்ள வந்துருங்க, சாவியை வச்சு திறந்து உள்ள வந்துருங்க. தட்டிட்டு நிக்கிறது யார் தட்டிட்டு நிப்பா? வேலைக்காரன் தட்டிட்டு நிப்பான். ஹலோ, என்னையா தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லி இருக்க, அது பழைய உடன்படிக்கை. ஹலோ, இருக்கீங்களா? வேலைக்காரருக்கு அது, அது வெளியாட்களுக்கு, அது விசிட்டர்ஸ்க்கு, அது பிள்ளைகளுக்கு தட்டுங்கள் அல்ல. ஆளாளுக்கு ஒரு சாவி, நேரா வர வேண்டியது, உள்ள விட வேண்டியது, திறக்க வேண்டியது, உள்ள போக வேண்டியது, என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த வீடு அவர்களுக்கு சொந்தம், அந்த வீட்டில் இருக்கிற எல்லாம் அவர்களுக்கு சொந்தம். நான் சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்யுங்கள்னு சொன்ன போது தேவாதி தேவன் நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தை கொடுத்து எல்லாரும் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளும்படியாக, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, நமக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளும்படியாக, மீட்பின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் சொந்தமாக்கி கொள்ளும்படியாக, அனுபவிக்கும்படியாக உரிமையை இயேசுவின் நாமத்திலே கொடுத்து விட்டார். அதனால தான் சொல்லுகிறார், நீங்க எங்கிட்ட சாவி சாவின்னு இனிமே கேட்டிருக்க வேணாம். நீங்க என்ன பண்ணுங்க, பிதாவினிடத்துல என் நாமத்தினால போங்க, என் நாமம் தான் சாவி. அந்த நாமத்துல போனீங்கன்னா கதவு திறக்கும். இந்த பக்கம் இருக்கிறீங்க, ஆசீர்வாதம் அந்த பக்கம் இருக்குது. இங்க இருந்து அங்க எப்படி போறது? ஆசீர்வாதத்தின் இடத்துக்கு எப்படி போகிறது? பிரச்சனைகளின் பதிலின் இடத்துக்கு எப்படி போகிறது? உங்களுடைய குமாரர்கள் என்கிற ஸ்தானத்துக்கு எப்படி போகிறது? குமாரர்களுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்று அனுபவிப்பது? இதுதான் திறவுகோல், நாமம் தான் திறவுகோல். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பிதா உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப வெறும் சும்மா இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் சொல்றது இல்ல, யார் அதை சொல்றாங்கிறது ரொம்ப முக்கியம். என்றால் வெறும் நாமம் அல்ல, வெறும் இந்த இயேசு அப்படின்ற வார்த்தையில் இல்ல, இந்த இயேசு என்கிற வார்த்தைக்கு பின்னால் என்ன இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? இவர் சிலுவையில் என் பாவத்தை சுமந்து இருக்கிறார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு இருந்தார், எனக்காக பிசாசை தோற்கடித்தார், எனக்காக பரத்தில் வீற்றிருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசிப்பதனால அந்த நாமத்தை உபயோகப்படுத்துறேன். அதனால தான் அந்த நாமம் வேலை செய்கிறது. சும்மா வெறும் இயேசுன்னு சொல்லிட்டா இல்ல, அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த அறிவு, அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை எடுத்துக்கொள்ளக்கூடிய விசுவாசம் எனக்கு இருக்கிறபடினால இந்த நாமம் எனக்கு வேலை செய்கிறது. இருக்கீங்களா? உங்க பிள்ளைக்கு பில் கேட்ஸ் பேர் வச்சுட்டா பில்லியனர் ஆயிடுவானா? என் பேர்ல புள்ள பேரும் பில் கேட்ஸ் தாங்க, அதே பேர் தான் வச்சிருக்கிறேன். அதே பேர் வச்சிட்டு இருந்தாலும் பில் கேட்ஸ் ஆக முடியாது. வெறும் பேர்ல இல்லை, வெறும் அந்த வார்த்தை பில் கேட்ஸ் அப்படியே பில்லியனர் ஆயிட மாட்டாங்க. டக்குன்னு ஒண்ணு போட்டு கடகடன் 0 போடுறது. வெறும் பேர்ல இல்ல, அந்த பேருக்கு பின்னால இருக்கிறது யார், அவருக்கு என்ன சொந்தம், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அதை நான் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேன், அதன் பேர்ல எப்படி நான் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன், விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். இதுதான் அந்த நாமத்தை எனக்கென்று கிரியை செய்ய உதவுகிறது. இருக்கீங்களா? அப்படிதான் பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப ஒரு நிமிஷம் 13 இருந்து. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, அவங்க பார்க்குறாங்க, பவுல்லாம் சொல்றாரு இயேசுவின் நாமத்தில் அப்படின்றாரு, ஓடுது பிசாசு. மந்திரவாதியெல்லாம் பார்த்தோம், அடையிட புது ஒரு ட்ரிக் ஒன்று வந்திருக்குது, புது மந்திரம் வந்திருக்குது ஊரில், நம்மளும் இந்த மந்திரத்தை கற்று வச்சுக்கலாம், நல்ல வேலை செய்தியா இது, இயேசுவின் நாமனா ஓடுது, பார்த்துடலாம், நம்மளும் இதை வச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார். பிரதான ஆசாரனாகிய கேவா என்னும் ஒரு யூதருடைய குமாரன் 7 பேர் இப்படி செய்தார்கள். 7 பேரும் போய் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலான்னு பண்றாங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன்
அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளாகவும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இயேசுவின் நாமம் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள நாமம் என்று அங்கு விளங்க ஆரம்பித்தது. ஏன்னா இயேசுவின் நாமத்தை பவுல் சொல்லும் போது அப்படி வேலை செய்தது. பிசாசுகள் நடுங்குகின்றன, ஓடுகின்றன, வியாதிகள் போகின்றன. இயேசுவின் நாமத்திலே பலத்த அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறத மக்கள் காண்கிறார்கள். அதனால மந்திரவாதி கூட யூஸ் பண்ணி பார்க்கறாத, ஆனா அவனுக்கு அது வேலை செய்யாது. ஏனென்றால் அவன் வெறும் அந்த பேரை உச்சரிக்கிறான். ஆனால் அந்த பேருக்கு பின்னால என்ன நடந்திருக்கிறதுங்கிறது பேர்ல இவனுக்கு விசுவாசம் இல்லை. அதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. அதன் பேரில் உள்ள விசுவாசத்தினால் அதை உபயோகப்படுத்தவில்லை. ஆகவே அது அவனுக்கு வேலை செய்யவில்லை. நான் இன்றைக்கு கேட்கிறேன், எத்தனை பேர் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் அவர் செய்த மீட்பின் கிரியின் பேர்ல விசுவாசம் வைத்திருக்கிற அனைவருக்கும் இந்த இயேசுவின் நாமம், நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, 50 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் யார் என்பது பிரச்சனை இல்லை. இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் இந்த நாமத்துக்கு சொந்தக்காரர்கள். இந்த நாமம் உங்களுக்கென்று பலத்த காரியங்களை நடப்பிக்கக்கூடிய நாமமா இருக்கிறது. ஆகவேதான் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்திலே பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். என் நாமத்திலே பிதாவினிடத்தில் யூஸ் பண்ணுங்க. என் நேம் என்றார். என்னுடைய நாமத்தை யூஸ் பண்ணுங்க, ஏனென்றால் அதுல வல்லமை இருக்கிறது. அந்த நாள்ல இருந்து அதை செய்யுங்கன்னு சொன்னார். எந்த நாள்ல இருந்து? இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தை அவர் குறிப்பிட்டார். இந்த நாள்லன்னு சொன்னா, நீங்க என் நாமத்தில் ஜெபம் பண்ண வேண்டிய நாள் வருகிறது, காலம் வருகிறது. அந்த காலகட்டத்திலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யோவான் 16, 23, 24, 26 ஆகிய வசனங்களிலே அந்த நாளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள் தான், அந்த காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பற்றி தான் அப்படி சொன்னார். அந்த காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.